ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இதுக்கு 3 ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கணும். டமேட்டா இதெல்லாம் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போடணும். ஆனியன் டமேட்டா கட் பண்ணி வச்சுக்கிறேன், மிக்ஸி ஜாரில் போடலாம். மொத்தம் போட்டு அரைச்சிடணும். கூடவே ஒரு கொத்து பூண்டு போடணும். இந்த பூண்டு இதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி மிக்சியில் போடலாம். க்ளீன் பண்ணிட்டேன், போடுறேன். நல்லா மிக்சியில் அரைக்கணும். மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கிறேன். கடாய் வச்சாச்சு. இப்போ ஆயில் ஊற்றுறேன். ஒரு 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன். இப்போது கடுகு போடுறேன். 1 ஸ்பூனு கடுகு, உளுத்தம்பருப்பு இன்னொரு ஸ்பூனும் போடுறேன். வெந்தயம் 1/2 ஸ்பூன் போடுறேன். அடுத்தது கருவேப்பிலை. இப்போது இந்த அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணுறேன். நல்லா வதங்கணும். இப்போ சால்ட்டு போடுறேன். நல்லா வதங்கும். சால்ட்டு போட்டாக்கா கொஞ்சம் மிளகாத்தூள் கூட போடுறேன், 1 ஸ்பூனு. எல்லாம் மிக்ஸ் பண்ணி மூடி வைக்கணும். நல்லா வதங்கும். லேட் போட்டு மூடி வைக்கலாம். புளி ஊற வச்சுக்கிறேன். 2 எலுமிச்சை பழம் அளவுக்கு புளி நல்லா ஊற வச்சுக்கிறேன். நல்லா ஊறிச்சு. இதை கரைச்சிக்கலாம். புளியை கரைச்சிட்டேன், வடிகட்டலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது மஞ்சாத்தூள் ஆட் பண்ணுறேன். மிளகாய்த்தூளும் 100 ஸ்பூன் போடுறேன். ஆல்ரெடி 1 போட்டேன். இது 1, 2 ஸ்பூனு. இது 3வது ஸ்பூனு. அப்புறம் தனியாத்தூள் 1 100 ஸ்பூனும் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணோம். புளி கரைச்ச தண்ணி எடுத்து நல்லா புளி தண்ணி 2 வாட்டி கரைச்ச தண்ணியை ஊற்றி வாட்டர் ஊற்றி அதை இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். மீன் குழம்பு யார் யாருக்கு பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு மீன் போடலாம். சால்ட்டு ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி போட்டேன், இது கம்மியாக இருக்குது. உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போது கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சாதான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கொதித்த பிறகு மீன் போடணும். நல்லா கொதி வந்திருக்கு குழம்பு. இப்போ மீன் வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். இதை போடலாம். கெண்டி மீன் இது மசாலா தடவி வச்சுக்கிறேன். இது வந்து ஃப்ரை பண்ணணும். இது வந்து குழம்புல போடலாம். மீன் நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு தான் நல்லா மீன் குழம்பு ருசியாக இருக்கும். மீன் குழம்பு தேங்காய் பால் ஊற்றுறேன். புளிப்பாக இருந்தால் தேங்காய் பால் ஊற்றிக்கிங்க. ரெடி. கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுவையாக இருக்குது. மீனும் நல்லா வெந்துருச்சு. வீட்டில் செஞ்சு பாருங்கள். ருசியான மீன் குழம்பு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.